வணக்கம் மக்களே. நடிகை குஷ்புவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவில் 80ஸ்களில் வசீகரிக்கும் அழகு, நடிப்பு, நடனம்னு ரசிகர்களை கவர்ந்து டாப் நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை குஷ்பு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், ரெட்டை ரோஜா, கோபாலா கோபாலா, சின்னத்தம்பி, நாட்டாம, அண்ணாமலைன்னு பல வெற்றி படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க நடிகை குஷ்பு. ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடங்களையும் நடித்து மக்களை கவர்ந்தவங்க தான் நடிகை குஷ்பு. இவங்களோட நடிப்பு பலரின் பாராட்டையும் பெற்றது. மும்பையிலேருந்து தமிழ் கூட தெரியாமல் தமிழ் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு படிப்படியாக தன்னோட திறமையின் மூலம் உயரத்தை தொட்டவங்க தான் நடிகை குஷ்பு. தமிழ்நாட்டில் குஷ்புக்காக எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளமே இருக்குது. குஷ்புவுக்காக தனி கோயிலே கட்டி கொண்டாட அளவுக்கு தீவிர ரசிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை குஷ்பு பெயரில் இட்லி இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்றைக்கும் குஷ்பு இட்லி ஃபேமஸ் தான். ஆனால் குஷ்பு இட்லின்ற பேர் எப்படி எதுக்காக வந்துச்சுன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பெயரை யார் முதல்ல வச்சாங்கன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. குஷ்பு இட்லின்ற பேருக்கு பின்னால் இருக்கிற கதையை பற்றி தான் இப்போ இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு. அந்த கதை என்னென்னா, ஒரு தடவை தர்மத்தின் தலைவன் படப்பிடிப்பின் போது நைட்ஸ்மேன்கள் எல்லாருமே வாடா போடான்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் குஷ்புவுக்கு தமிழ் தெரியாமல் இருந்திருக்கு. அதை கவனிச்சிட்டு இருந்துட்டு மற்றவங்களோட பேசும்போது அது சாதாரண வார்த்தை நினச்சி வாடா போடான்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த்கிட்ட ஒரு தடவை பேசும்போதும் வாடா போடான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த பிரபு அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே குஷ்பு லைட்ஸ்மேன்கள்லாம் காமிச்சு அவங்களாம் அப்படி தானே பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே பிரபு சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை ரஜினிகாந்த் சார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குஷ்புவோட கன்னத்தை செல்லமாக கிள்ளி இட்லி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி விளையாட்டாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்தே குஷ்பு இட்லின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுதான் குஷ்பு இட்லின்ற வார்த்தை கணக்காதுன்னு சொல்லி இணையதளவாசிகள் வைரலாக்கி வருகின்றனர்.